மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியமா இருந்தது உலகத்திலேயே மிக சிறந்த வில்வித்தை வீரனா ஆகணும்ன்றது மட்டும்தான். வில்வித்தையில தன்னை யாராவது மிஞ்சிடுவாங்களோன்றதே அவனுக்கு பெரும் கவலையா இருந்துச்சு. ஒரு நாள் ஏகலைவன்ற வேடுவன் வம்சத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் துரோணரை தேடி வந்தான். வில்வித்தை கத்துக்கணும்ன்ற தன் ஆசைய குரு துரோணாச்சாரியர் கிட்ட வெளிப்படுத்த, நீ சத்திரியன் அல்ல, எனவே உனக்கு கற்றுத்தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதாவது நீ அரச வம்சத்தை சேர்ந்தவன் இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி தருவேன்னு சொல்லிடுறாரு. துரோணருடைய காலில் விழுந்த ஏகலைவன், எனக்கு இந்த சமுதாய சூழ்நிலை புரியுது, ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க, உங்க ஆசீர்வாதத்துல நான் கத்துப்பண்ணு சொல்லிட்டு அங்கிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு போயிடுறான். காட்டுக்குள்ள போனவன் ஆத்துல இருந்து கள்ளிமண் எடுத்து அதுல துரோணருடைய உருவத்தை சிலை மடிக்க தொடங்கினான். இரவும் பகலுமா அந்த சிலை முன்னாடி பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு புதுமையான வில்லாற்றல்களை அவனே கத்து தேர்ந்தான். இந்த பக்கம் அர்ஜுனனும் துரோணர் கிட்ட வில் வித்தையில எல்லா வித நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டான். எல்லா பயிற்சிகளையும் மேற்கொண்டவன் தான் தான் இந்த உலகத்தில் சிறந்த வில்வித்தை வீரன்னு நம்பினான். இப்படி இருக்க ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் காட்டுக்கு வேட்டையாட போனாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய வேட்டை நாய் போச்சு. ஒரு இடத்துல அது திடீர்னு குறைக்க தொடங்க, வேட்டையாட ஏதோ விலங்கு சிக்கிடுச்சு, அதனாலதான் குறைக்குதுன்னு நினைச்சு சத்தம் வந்த திசை வழியாவே போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த குறைக்கிற சத்தம் நின்னுடுச்சு. எதுவும் புலியோ இல்ல கரடியோ நாயை கொண்டு இருக்குமோன்னு தேட, அப்போ குறைக்க முடியாதபடி அதனுடைய வாய 6 அம்புகளால பூட்டி தைக்கப்பட்டு அந்த அம்புகளை சுமந்தபடியே அந்த நாயே அங்க வந்து சேர்ந்துச்சு. இந்த நிலையில நாயை பார்த்ததும் பீமன் கேட்ட முதல் கேள்வி, காட்டுக்குள்ள துரோணர் இருக்காரான்னு. ஏன்னா அர்ஜுனன் உட்பட வேற யாராலும் இப்படி செய்ய முடியாதுன்னு நினைச்சான் பீமன். வினாடிக்கும் குறைவான நேரத்துல 6 அம்புகளையும் எய்திருந்தா மட்டுமே எய்தவரால இப்படி வாயை சுத்தி பூட்டு போட்டிருக்க முடியும். அம்பு எய்தது யாருன்னு தேடிக்கிட்டே போனவங்க ஏகலைவனை பார்த்தாங்க. நீ யார்? இதை நீ எங்க கற்றுக்கொண்டாய்? நீ ஒரு சத்திரியன் இல்லையேன்னு அர்ஜுனன் அதிர்ச்சியும் ஆச்சு கலந்த நிலையில கேள்வி கேட்டான். உடனே அந்த இளைஞன், நான் தான் ஏகலைவன், என் ஆசிரியர் துரோணர்னு சொன்னதும் அர்ஜுனன் அங்கிருந்து நேரா துரோணர் கிட்ட போய், இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய சிறந்த வில்லாளியா இருப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க, ஆனா என்னை விட சிறந்த ஒருத்தனை உருவாக்கி இருக்கீங்க, இது நியாயம் இல்லைன்னு புலம்புனான். என்ன பேசுற நீ? எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு துரோணர் கேட்க, காட்டுக்குள்ள ஒரு இளைஞன் என்னை விட சிறந்தவனா இருக்கான், நீங்க தான் அவன் குருன்னு சொல்றான், உங்க சிலைய வச்சு வில்வித்தை பயிற்சி செஞ்சுட்டு இருக்கான்னு அர்ஜுனன் கொட்டி தீர்த்தான். உடனே துரோணர் அங்க அவர் யாருன்னு காட்ட தொடங்கினார். ஆமா, உன்னை மிக சிறந்த வில்லாளியாக்க நான் வாக்கு கொடுத்திருக்கேன், இந்த ராஜ்யத்துக்கு நீ முக்கியம், நீ தலை சிறந்த வில்லாளி ஆகலனா எனக்கான கூலியே வேணான்னு சொல்லிட்டு அர்ஜுனனையும் கூட்டிட்டு ஏகலைவனை தானே நேர்ல சந்திக்க கிளம்பினாரு. துரோணரை பார்த்ததும் அவர் காலில் விழுந்து வணங்கி அவரை சந்தோஷமா வரவேற்றான் ஏகலைவன். ஆனா துரோணரோ, நீ அற்புதமான வில்லாளியானதெல்லாம் சரிதான், ஆனா என்னுடைய சிலையை வச்சுதானே கத்துக்கிட்ட, அதுக்கான குரு தட்சிணை எங்கன்னு கேட்பாரு. அன்னைக்கு காலகட்டத்துல தனக்கு வேண்டிய குரு தட்சிணை பெறாம ஒரு சீடன் கத்துக்கிட்டதை பயன்படுத்த குரு அனுமதிக்கிறது இல்லைன்றதுதான் ஒரு வழக்கமா இருந்துச்சு. குருவே, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைச்சாலும் அது உடனே உங்களுடையதுன்னு ஏகலைவன் சொல்ல, எனக்கு உன்னுடைய வலது கை கட்டை விரல் வேணும்னு துரோணர் கேட்டாரு. வலது கை கட்டை விரல் இல்லாம வில்வித்தை புரியறது சாத்தியம் இல்லைன்றது ஏகலைவனுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம குருவுக்காக உடனே அதை செய்ய துணிஞ்சு தன் இடுப்புல சொருகி இருந்த கத்தியை எடுத்து தன் கட்டை விரலை வெட்டி குரு தட்சணையா கொடுத்தான். ஏகலைவனோட இந்த செயலால காலம் உள்ள வர எல்லாராலையும் பேசப்பட்டு கர்ணனையும் அர்ஜுனனையும் விட சிறந்த வில்லாளியானான் இந்த ஏகலைவன்.